அவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் அருள் சகோதரி விக்டோரியா அமரி தேவல் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என் அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தார் என்பது முக்கியம் அல்ல, அந்த பதவியை வைத்து எத்தனை மக்களின் வாழ்க்கை தரத்தை வைத்தனர் என்பதே வரலாறு பேசும் உண்மை. அவ்வகையில் இன்று நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறுவதற்காக. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தை குமரசாமி மற்றும் தாயார் சிவகாமி அம்மையார். இவர் திருவயதிலேயே தந்தையை இழந்த இவர் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. எனினும் கல்வியை நன்கு உணர்ந்திருந்தார். இளம் வயதிலேயே விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு பலமுறை சிறைக்கு சென்றார். பின்னர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த இவர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார். குறிப்பாக ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகளை திறந்து ஏழை குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என நோக்கில் அவர்களுக்கு சத்துணவு மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். ஒருமுறை காமராஜர் அவர்கள் கிராமத்திற்கு சென்ற பொழுது அந்த குழந்தைகள் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களிடம் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என கேட்ட பொழுது அந்த குழந்தை, ஐயா, எங்கள் ஊரில் பள்ளி இல்லை, வறுமையின் காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டியுள்ளது என கூறிய பதில் அவரை மிகவும் பாதித்தது. காமராஜர் அவர்கள் எளிமையும் உருவமாக வாழ்ந்தார். அதிகாரம் இருந்தும் ஆடம்பரம் இல்லை, செல்வம் சேர்க்கவில்லை, மக்களின் அன்பை சேர்த்தார். மாணவர்களே, இன்றும் நாம் இவரிடம் இருந்து கற்றுக்கொண்டு அன்பு மற்றும்